இது யானை பாபுலி மாடல். அது யானை மாதிரி. இது நரசிம்மர் கணபதி 6 கையில இருப்பாரு பாருங்க. இவரை பத்தி சொல்லணும், இவ்வளவு டிஃபரெண்டா இருக்காரு. மும்பை மாவட்டம் செஞ்சு 4 யானை தலப்பாக்கட்டு பட்டாக்கத்தோட இருப்பாரு. இவர் என்ன ஒயிட் கலர்ல பயங்கரமா இருக்கு. அது ராஜகணபதி பாருங்க, சேலத்து ராஜகணபதி பாருங்க. ஒரு பக்கம் மயில், ஒரு பக்கம் அண்ணம், சங்கு சக்கரத்தோட இருப்பாரு. டிஃபரெண்டா இருக்கும் செல். அது இவர் என்ன இவ்வளவு டிஃபரெண்டா பிரம்மாண்டமா இருக்கும் செல். நம்மளுக்கு ஒரே ஒரு சில பெரிய சில கேட்டிருக்காங்க. இது வீர சிவாஜிங்க, சத்ரபதி சிவாஜி சிம்மாசனத்துல இருக்கிற மாதிரிங்க. அப்படியே விநாயகர் செஞ்சிருக்காங்க. கற்ப விநாயகர் இருப்பா, காலமாட்டுல இருப்பாரு. டிஃபரெண்டா இருக்கும். இது பாருங்க கிரடல் வருங்க, நாகத்தோட இருப்பாருங்க. புது மாடல் பீஸ் வந்திருக்குது. இது ரத விநாயகர் வருஷம் புது மாடல் செஞ்சிருக்கிறோம். இது பாம்புப்பா, நாகராஜா அப்படியே ராகு சொல்ற அதே மாதிரி. இது ராக மேல உட்காந்துருக்க மாதிரி செல். போன வருஷம் நமக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது. இது வாட்டி சின்னதா வந்திருக்கு. விநாயகர் பார்த்தா மகாபாரதம் எழுதுற மாதிரிங்க. கங்காரு தன் குட்டியோட வச்சிருக்காருங்க. இது நியூ மாடல் புதுசா போட்டிருக்காரு. மீன் மேல உட்கார்ந்திருக்கு. ஈஸ்வரன் கொண்ட பாருங்க, 6 பேஜ் இருப்பாருங்க. தோல் புளித்தோல் போட்டு கீழே நாகராஜோட இருப்பாருங்க. மகா கணபதி. அதாவது மும்பை மாடல் பாத்தீங்கன்னா வார்னிஷ் போட்டு கதா வச்சிருப்பாரு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்பா. அண்ணா நம்ம கடை பேர் சொல்லுங்க, நம்ம கடை எங்கே லொகேட் இருக்குங்கிறத வியூவர் சொல்லுங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். டி நந்தகுமார், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துல பேசுறேங்க. சத்தி மூட்டி பாத்தீங்கன்னா 1 அடி முதல் 4 அடி முதல் களிமண்ணாலும், 4 அடி முதல் 10 அடி வரை கிழங்கு மாவு, பேப்பர் கோல், எந்த ரசாயனம் சிலை செஞ்சு வரங்க. ஓகே ஓகேண்ணா. நம்ம வந்து எல்லாமே களிமண் பேப்பர் கோல் தாங்க. தமிழக அரசு மாசுகட வாரியம் சொன்னா அறிவுடை தெம்படி தான் சிலை செஞ்சுட்டு வராங்க. ஓகே. எத்தனை அடி வரைக்கும் இருக்கு? நம்ம 1 அடி 10 அடி சிலைங்க. 10 அடி அதுக்கு மேல இல்ல. அதுங்களா தமிழக அரசு அனுமதி. அகலம் எவ்வளவு இருக்கும்? நம்ம அகலம் நம்மளுக்கு என்ன பாத்தீங்கன்னா சிலையை வந்து உயரத்தை கம்மி அகலத்தை பெருசு பண்ணிட்டோம். ஓ, அகலம் எவ்வளவு? அகலம் வந்து ஒரு 8 அடி வரும். 8 அடி. ஆமா, ஏன்னா சிலை உயரம் பண்ணக்கூடாது. காவல்துறை அறிவுறுத்தல் படி பாத்தீங்கன்னா சிலை ஆயிரக்கூடாது, அகலம் நீங்க சிலை பண்ணிக்கலாம். சரி ஓகேண்ணா. நம்ம கிட்ட இருக்க ஒவ்வொரு சிலையும் நம்ம வியூவர்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா காட்டலாமா? சொல்லுங்கண்ணா. இவர் எத்தனை அடினா வராரு? இவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 9 அடி வருங்க. சரிங்கண்ணா. மகா கணபதி. அதாவது மும்பை மாடல் பாத்தீங்கன்னா வார்னிஷ் போட்டு கதா வச்சிருப்பாரு. மயில் இருக்கும், ஸ்டேடா இருப்பாருங்க. இடத்துல இப்ப சிங்கா இருக்கும் பாருங்க. சிங்க யாழி இருக்கும். இடத்துல அமைப்பு வர்றது மாதிரி. சரி ஓகேண்ணா. இது 9 அடிங்களா? 9 அடி வருங்க. ஓகேண்ணா. அடுத்து இது பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் மாடுங்க. சரிங்கண்ணா. ஈஸ்வரன் கொண்ட பாருங்க, 6 பேஜ் இருப்பாருங்க. தோல் புளித்தோல் போட்டு கீழே நாகராஜோட இருப்பாருங்க. சரிங்கண்ணா. சில ஆர்டர் ஆயிருச்சு. எத்தனை அடிங்கண்ணா? இது உங்களுக்கு ஒரு 8 அடி வருங்க. அவ்வளவுதான். 8 அடி. அவ்வளவுதான். கோடாலி கையில வச்சிருக்கோம். கடலை மாடுங்க. சரி ஓகேண்ணா. அண்ணா இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் பாரு மீன் மாடுங்க. ஓகேண்ணா. மீன் கடல மீன் இருக்காருங்க. பாரு கடல் கங்கார் இருக்கும் பாருங்க. கங்காரு தன் குட்டியோட வச்சிருக்காருங்க. இது நியூ மாடல் புதுசா போட்டிருக்காருங்க. இந்த அடி மீன் மேல உட்கார்ந்திருக்கு. புது மாடல் போட்டிருக்காங்க. ஆமா ஆமாங்க. சரி ஓகேண்ணா. எத்தனை அடிங்கண்ணா? இது ஒரு 10 அடி தான் வருங்க. ஆனா பீஸ் அகலம் வருங்க. நான் உயரத்தை ஏத்துல அகலத்தை ஏத்திட்டேங்க. சரி ஓகேண்ணா. இது மகாபாரத கணபதி பாருங்க. அதாவது விநாயகர் பார்த்தா மகாபாரதம் எழுதுற மாதிரிங்க. இது சில பாருங்க சிங்கம் எலி. எலி. ஆமாங்க. சரிங்கண்ணா. எத்தனை அடிங்கண்ணா? இது உங்களுக்கு ஒரு 10 அடி வருங்க. 10 அடியா? ஆமாங்க. ஓகேண்ணா. இது நரசிம்மர் கணபதி. ஓகேண்ணா. 6 கையில இருப்பாரு பாருங்க. 6 கை நரசிம்மர். நரசிம்மர் விநாயகர். சரிங்கண்ணா. இது எத்தனை அடிங்கண்ணா? நீங்களும் அதே 10 அடி வருங்க. சரி ஓகே. பத்தி சொல்லுங்கண்ணா. விநாயகர் ஈஸ்வரன் விநாயகர் 6 கை இருக்குங்க. சரிங்கண்ணா. கீழே பாரு நந்தி வாகனத்தோட இருப்பாருங்க. நந்தி வாகனத்துல ஆமா, நந்தி வாகனத்துல போறாங்க. போருக்கு போற மாதிரி. போருக்கு போற மாதிரி இருக்காருங்க. 6 பேக்கோட. ஆமாங்க. ஓகே. இந்த சிலை கள்ளக்குறிச்சி போதுங்க. கள்ளக்குறிச்சி. ஆமாங்க. சரிண்ணா. இது எத்தனை அடிங்கண்ணா? உங்களுக்கு அது ஒரு 10 அடி வருங்க. 10 அடி. இந்த மாதிரி நம்ம கிட்ட வேற சிலை இருக்கு. இருக்குங்க. சரி ஓகேண்ணா. இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இது பூ மாடலுங்க. ஓகே. நந்தி வாகனம் மயில் இருக்குங்க. நந்தி வாகனம் மயில் இருக்கு. சிலை நல்லா இருக்குங்க. அது குறிஞ்சி பூவா? குறிஞ்சி பூ மாதிரிங்க. அது மேல உட்கார்ந்துற மாதிரிங்க. எத்தனை அடிங்கண்ணா? இது 10 அடி வருங்க. 10 அடி. ஓகேண்ணா. ஆனா இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் என்ன இவ்வளவு டிஃபரெண்டா பிரம்மாண்டமா இருக்குங்க சார். நம்மளுக்கு ஒரே ஒரு சில பெரிய சிலை கேட்டிருக்காங்க. குடோன்லயே தான் பெருசா. இது இருக்க பெருசா தாங்க. சரிங்கண்ணா. முகத்தை நெத்தியில பாருங்க 5 முகம் இருக்குங்க. 5 வகை. ஆமா, 5 முகமான நரசிம்மர் விநாயகர் எல்லாம் இருப்பாருங்க. இந்த கிருஷ்ணர் பட்டமா இருப்பாரு. கிருஷ்ணர் பாருங்க. சிலை அகலம் இருக்குங்க. சேலை 18 அடி தான் வருங்க. சேலை அகலம் இருக்கு உங்களுக்கு. இல்ல 8 அடி அகலம் வருங்க. கவரே பண்ண முடியல. கவர் முடியாதுங்க. ஆமா, சேலை பெரிய சேலை தாங்க. சரி ஓகேண்ணா. காதல பார்த்தா சிவன் பார்வதி. அம்மா அப்பா பார்த்தா காதலே இருப்பாருங்க. காதலே இருப்பாருங்க. பெயிண்டிங்கே பெயிண்டிங் மும்பை பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்குங்க. சரி ஓகே. டிஃபரெண்டா இருக்குங்க. அடுத்து பாப்போம். இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. அவர் பார்த்தா அதே மாதிரி சிங்கம் வாங்குங்க. சிங்கம் வாங்குங்க. சிங்கம் சேலை தாவிட்டுருங்க. சேலை இருக்கும். சேலை பரமத்தி போதுங்க. பரமத்தி. ஆமா, பரமத்தில போதுங்க. சரி ஓகே. நம்ம 10 மாவட்டத்தை சுத்தி போங்க. எல்லாமே சிலை எல்லாமே லாங் அதிகங்க. நம்ம கிட்ட வந்து ஆரம்ப விலைனா அது எவ்வளவுனா? ஆரம்ப எடுத்துட்டா களிமண் சிலை எடுத்துட்டா 100 ரூபாங்க. சரிங்கண்ணா. அது 100 ரூபாய். 10 அடி சிலைனா அது எவ்வளவு? 10 அடி சிலை எடுத்து 40,000 வருங்க. சிலையோட மாடல் பொறுத்து தான் ரேட். சரி ஓகே. ஆனா இவரை பத்தி சொல்லுங்க. இவர் பாருங்க, அதே வருது சிவன் சிவன் கொண்டை. மேல பாருங்க கங்காதேவி இருக்கிறாங்க. நெத்திப்பட்ட பாத்தீங்கன்னா காளிதேவி மாதிரி போட்டுருக்கேன். காலவானத்துல பாருங்க டிஃபரெண்டா இருப்பாரு. புலித்தோல். சிவனோட அம்சத்துல விநாயகர் செஞ்சிருக்கிறோம். ஓகேண்ணா. இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இது பாரு நந்தி வாகனம் தாங்க. அதே ஓகேண்ணா. டீகோ போட்டுருக்கு. நல்லா இருக்கு பீஸ். சரி ஓகேண்ணா. அடுத்து இவரு என்ன டிஃபரெண்ட்? நிலா மேல இருக்கிற மாதிரிங்க. நிலா மேல விநாயகர் சிலை இருக்கிற மாதிரி. போன வருஷம் நமக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது. இது வாட்டி சின்னதா வந்திருக்கு. சின்ன சிலை போட்டுருக்கு. ஒரு 9 அடியில போட்டு வச்சுங்களேன். நிலா மேல சின்ன சிலை போட்டு வச்சுங்களேன். இது எத்தனை அடிங்கண்ணா? 9 அடி தான் வருங்க. அவ்வளவுதான். 9 அடி. சரி ஓகேண்ணா.
நான் அடுத்து இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இது ஈஸ்வர மாடல் தாங்க. பீஸ் பாத்தீங்கன்னா செட்டு அதே பீஸ் தாதுங்க. அதேதானா? இது சேலம் போதுங்க. சரி ஓகேண்ணா. இதை பத்தி சொல்லுங்கண்ணா. இது பாம்புப்பா. நாகராஜா அப்படியே ராகு சொல்றோம்லப்பா, அதே மாதிரி இது நாக மேல உட்காந்துற மாதிரி சேலை. நாகத்து மேல பாம்புக்கு வாழை வந்து கையில பிடிச்சிருப்பா ஸ்டைல் அது. சரி ஓகேண்ணா. இது எத்தனை அடிங்கண்ணா? இது உங்களுக்கு 9 அடி வரும்பா. ஓகேண்ணா. அடுத்து பார்ப்போம். ஆனா அடுத்து இவரை பத்தி இது சொல்லுங்க. தாமரை விநாயகர்ப்பா. தாமரைங்களா? எந்த வாழை ஸ்டைல் தாமரை வச்சுக்கிறேன். நார்மலா தாமரை மேல. ஆமா தாமரை விநாயகர்ப்பா. ஓகேண்ணா. இது எத்தனை அடி? 9 அடி வரும் அவ்வளவுதான்பா. ஆனா அடுத்தது இவருங்கண்ணா. இது ரத விநாயகர் இந்த வருஷம் புது மோல்டு செஞ்சிருக்கிறோம். புதுசுங்க. ரத மோல்டு ரத விநாயகர். 3 குதிரை மாதிரி. 3 குதிரை ரதத்தை ஓட்டுற மாதிரி. ரதத்துல போற மாதிரி. ஆமா. இது எத்தனை அடிக்குண்ணா வருது? ஒரு 11 அடி கணக்கு வரும். அகலம் அதாவது உயரத்தை இது பண்ணல, அகலத்துல இருக்கும். அகலமே 11 அகலத்துல ஒரு 7 அடி வரும்னு வச்சுங்களேன். 7 அடி. உயரம் 10 அடி கணக்கு வரும். 10 அடிங்களா? சரி ஓகேண்ணா. தலப்பா கட்டி டிஃபரெண்டா இருக்கு. டிஃபரெண்டா இருப்பாரு. ஓகேண்ணா. பத்தி சொல்லுங்கண்ணா. இது மும்பை மாடல்ப்பா. மும்பை மாடல். மாடல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலர் அதே மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. ஃபேஸ் கட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டைல் இருக்கும், முகம் நல்லா இருக்கும், கலர் அதே மாதிரி கொடுத்துருக்குப்பா. எத்தனை அடிங்க வருது? உங்களுக்கு 8 அடி தான் வருது. 8 அடிங்களா? ஓகேண்ணா. அடுத்தது பாப்போம். அதான் அடுத்து இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இது நந்தி கணபதி தான்பா. ஓகேண்ணா. சாதாவா இருப்பாரு, கீழே சிங்கம் இருக்கும், முகம் பெருசா நல்லா இருக்கும். முகம் நல்லா பெருசா இருக்கும். ஆமா. சரி ஓகே. அடுத்து இவரை பத்தி சொல்லுங்க. இவ்வளவு டிஃபரெண்டா இருக்காரு. இது பாத்தீங்கன்னா 4 யானை இருக்கும்பா. சரிங்கண்ணா. மும்பை மோட்டர் செஞ்சு 4 யானை தலப்பா கட்டு பட்டாக்கத்தோட இருப்பாரு. பட்டாக்கத்தியோட. ஆமா இருப்பாரு. சரி ஓகேண்ணா. அதாவது பிஓபி நினையா நாங்க பார்த்தா கிளம்போட செலக்ட் பண்ணிட்டாங்க. பெயிண்டிங் தான் அப்படியே பயங்கர லுக்கா இருக்கு. நேச்சுரலா இருக்கும் உங்களுக்கு. எத்தனை அடிங்க வருது? 8 அடி தரும்பா. 8 அடிங்களா? அடுத்து இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவரு பாரு கேடர் பாருங்க, கேடர் பாம்பு இது பண்ற மாதிரி. பீஸ் நல்லா இருக்கும் ஒரு மாடல். ஓகேண்ணா. எத்தனை அடினா? 8 அடி தரும். ஓகேண்ணா. அடுத்து இது யானை பாகுபலி. பாகுபலி மாடல் அது. இவர் மாடல் நல்லா இருக்கு. இதுல சிம்மாசனத்துல உட்கார்ந்து யானை சிம்மாசனம் உட்கார்ற மாதிரி. ஓகேண்ணா. இவருனா? இவரு கண்ணன் கணபதிப்பா. கண்ணனா? ஆமா கண்ணன் கிருஷ்ணருக்கு மாதிரி மேல கொண்டை போட்டுட்டு கிருஷ்ணன் இந்த கீழ இருக்காரு. சைடுல இருக்காரு. இது எத்தனை அடிங்கண்ணா? இது உங்களுக்கு 9 அடி வரும். 9 அடி. அடுத்து இது ஆஞ்சநேயர் விநாயகர். ஆஞ்சநேயர். சைடுல அணைச்சிட்டு இருக்காரு. அணைச்சிருக்க மாதிரி. ஓகேண்ணா. இது எத்தனை அடிங்கண்ணா? இது 9 அடி வரும். 9 அடியா? ஓகேண்ணா. அடுத்து இவரை பத்தி சொல்லுங்க. சிங்க கணபதி. சிங்கம் அண்ணம். ஆனா பேஸ் மூவி பாருங்க மாடலா இருக்கும். மும்பை கணபதி. மாடலா இருக்கும். சரி ஓகேண்ணா. இது ஆர்ச்சோட வருது. ஆர்ச் நல்லா இருக்கும். சரி ஓகே. அடுத்து பாப்போம். சொல்லுங்கண்ணா. இது கற்ப விநாயகர்ப்பா. ஓகேண்ணா. கால மாடல இருப்பாரு. டிஃபரெண்டா இருக்கு. புது மாடல் ஸ்டைல் நல்லா இருக்குது. புது மாடல் நல்லா இருக்குது. சரி ஓகேண்ணா. ஃபுல்லா கருப்புல. கருப்புல இருப்பாரு. நான் இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இது 2 பக்கம் மயில், ஒரு பக்கம் மயில், ஒரு பக்கம் அண்ணம். ஓகேண்ணா. சங்கு சக்கரத்தோட இருப்பாரு. டிஃபரெண்டா இருக்கும் ஸ்டைல் அது. இது மூஞ்சி என்னன்னா எலி கும்பிடுற மாதிரி இருப்பாரு. நல்லா இருக்கும். ஆமா. சரி ஓகேண்ணா. சங்கு சக்கரத்தோட. சங்கு சக்கரத்தோட உங்களுக்கு 9 அடி வரும்பா. ஓகேண்ணா. அடுத்தது இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இது பாருங்க கிரடல் வருங்க. நாகத்தோட பாருங்க. சரிங்கண்ணா. புது மாடல் பீஸ் வந்திருக்குது. நல்லா இருக்குது. ரெக்க விரிச்சிட்டு இருக்கு. ரெக்க விரிச்சிட்டு மாறிங்க. எத்தனை அடிங்க வருது? 7 அடி வருங்க. 7 அடியா? ஓகேண்ணா. அடுத்து இவரை பத்தி சொல்லுங்க. இது வீர சிவாஜிங்க. சத்ரபதி சிவாஜி. சிவாஜிங்க. சிம்மாசனத்துல இருக்கிற மாதிரிங்க. அப்படியே விநாயகர் செஞ்சிருக்காங்க. ஓகேண்ணா. எத்தனை அடிங்க வருது? உங்களுக்கு 8 அடி தான் வருங்க. அவ்வளவுதாங்க. 8 அடி தான். ஓகேண்ணா. இது அதே பீஸ் தான், வேற கலர் கொடுத்துருக்கோம். கலர் மட்டும் வேற. கலர் மட்டும் வேறங்க. ஓகே. அடுத்து இவருனா? இது அண்ணன் விநாயகங்க. அண்ணன் மயில் விநாயகருங்க. அண்ணன் மயில். ஆமாங்க. எத்தனை அடிங்க? இது உங்களுக்கு 8 அடி தான் வருங்க. சரிங்க. அடுத்து இவர் என்ன ஒயிட் கலர்ல பயங்கரமா இருக்கு. இது ராஜகணபதி பாருங்க. சேலத்து ராஜகணபதி பாருங்க. ஓகேண்ணா. கலர் ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. தலப்பா கட்டு போட்டு ஸ்டைல தாமரை உட்காந்துருக்காருங்க. ஓகேண்ணா. இது வந்து இது பெயிண்ட் அடிச்சிருக்கீங்களா? ஆமா பெயிண்ட்ங்க. பெயிண்டா இல்ல ஜிகினாவா? இல்ல ஜிகினா கடை ஷேடுங்க. அது இப்ப வந்து விரும்புறாங்க. மும்பை மாடல்ல பெயிண்ட் மாதிரி கேட்கறனால, அதாவது எது இல்லாம பெயிண்ட் அடிச்சு ஷேட் ஆத்திக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேண்ணா. இதுக்கு மேல ஏதாவது ஜிகினா வருமா? இல்ல எதுவுமே இல்லைங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதான் சிலையே அவ்வளவுதான். பெயிண்ட் போய் கேட்கறாங்க. கேட்டல செஞ்சு வச்சுக்கலாம். ஓகேண்ணா. ஓகேண்ணா.